ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா பொங்கல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் 1.5 கப் முங்காதால் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இதை நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுக்கிறோன்னா சீக்கிரமாக கருகாது. பருப்பெல்லாம் எது வறுத்தாலுமே சீக்கிரமாக கருகாது, அதுக்காக தான். பாருங்க, ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் போட்டு தண்ணி ஒரு மூணு கிளாஸ் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா க்ரீமியாக இருக்கும் பருப்பு, அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், இப்போ போட தேவையில்லை. இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் அடிக்கட்டும். நம்ம ரவை வறுத்துடலாம். ரவை 1.5 கப் ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவை வாயில் எடுத்து போடும்போது கருக்குன்னு கடிக்கிற மாதிரி வரும். அப்போ தான் ரவை நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியும் நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரவை வறுத்தாச்சு, இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசில் நல்லா அமர்ந்ததுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா மசிய வச்சிடணும். மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். இது நல்லா வெந்ததுனால நான் கரண்டி வச்சே இது பண்ணிக்கிறேன். நல்லா மசிச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ரவை கிண்டுறதுக்காக. பருப்பில் நிறையா ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அதனால் பருப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நமக்கு வெண்பொங்கல் சாப்பிட்டு எப்போ போர் அடிக்கும், அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ரவை பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். இது கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவை ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரவையை இப்போ ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் ஃபுல்லாக போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். இல்லைன்னா கட்டி ஆயிரும். இல்லை உங்களுக்கு மொத்தமாக கிளற வராது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம். பாருங்க, இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் இன்னும் நல்லா கட்டி ஆகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், நல்லா சூடானோடனே தட்டி வச்சுக்கிற இஞ்சி, 2 பச்சை மிளகா, அப்புறம் அரையாக தட்டி வச்சுருக்கிற மிளகு, பிளாக் பெப்பர், அப்புறம் சீரகம், cashew நட் ஒரு 10-15 cashew நட்டு, ஒரு கை கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். cashew நட் போட்டோம்னா நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் இடைக்கிடைக்கு. அதனால் cashew நட் போட்டிருக்கேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போட தேவையில்லை. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா பொன்னீர் வந்துருச்சு. இதை நம்ம அதில் பொங்கல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொங்கலை பாருங்கள், கொஞ்சமாக இறுகிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பொங்கல். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட சுவையான ரவை பொங்கல். இது உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.